அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 ஒரு புது எக்ஸலண்ட் ஃபீச்சர் வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். போக்கோ X4 இந்தியா லான்ச்க்கான ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டைமில் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 761 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழிலும். ஆண்ட்ராய்ட் 13 டெவலப்பர் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிவைசஸ், கூகுளுடைய பிக்சல் 6 சீரிஸ் 5 சீரிஸ் 4 சீரிஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 11 வந்து ஆண்ட்ராய்ட் 13 ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறதா தெரியுது. இங்கே வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ரீபூட் பண்ணுறாங்க அப்படின்னும் காட்டி வந்து கேம்ஸும் விளையாட முடியும். கீபோர்டோட கனெக்ட் பண்ணி கேம்ஸ் விளையாடுற மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. பட் கிராஃபிக் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா என்னன்னு தெரியல. பட் விண்டோஸ் 11 ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ரிவீலாக இருக்குது. அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆப் வழியாக ஷேர் பண்ணுறோமோ அந்த ஆப்புக்கு வந்து நம்மளுடைய கேமரா இல்லைனா ஆல்பம் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்ட் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டட் ஆப் அவங்க கொடுப்பாங்க. அது வழியாக நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து எந்த ஆப்புக்குமே நம்மளுடைய கேமராவோ ஆல்பம் பெர்மிஷனோ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் ஒன்று ஒன்றா இப்போ ரிவீல் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 13 வரப்போகுது. பொதுவாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் வரப்போகிறதா தெரியுது. ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீலாக இருக்குது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய கவர் ஃபோட்டோ. இந்த கவர் ஃபோட்டோ வந்து வரப்போகிறதா வந்து இமேஜஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. கவர் ஃபோட்டோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் முதல்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி பீட்டா டெஸ்டிங்கில் தெரியுது. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது உங்களுடைய கேட்லாகோ ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூசர்ஸ், அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லாமல் நார்மல் யூசர்ஸும் இதை வந்து பார்க்கும்போது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கவர் ஃபோட்டோ முதல்ல பாப்பப் ஆகிற மாதிரி இமேஜஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூசர்ஸ்க்கு வந்து கவர் ஃபோட்டோ கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. Confuse.com இது ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் கம்பெனி. இவங்க ரீசெண்டாக வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணுற கார் பிராண்ட் எது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். ஸோ இதில் வந்து சர்ப்ரைசிங்காக டெஸ்லா முதல் முறையாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்ததாக தெரியுது. எப்போவுமே வந்து Volkswagen அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும், டொயோட்டோ செகண்ட் பிளேஸில் இருக்கும். பட் இந்த வாட்டி டெஸ்லா தான் அதிகம் பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 2021 ரிப்போர்ட். ஸோ அதிக பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கலை சர்ச் பண்ண மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட்டில் இவங்க சொல்லியிருக்காங்க. சாம்சங்குடைய S22 சீரிஸ் அன்பேக் இவெண்ட்டில் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவில் இது ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி. கூடவே வந்து இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த சிப்செட் வந்து அதிகமான ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ மார்ச்சில் இந்தியாவில் வரலாம் தெரியுது. ஸ்டார்டிங் ப்ரைஸும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் பேஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் S22 வந்து நம்ம 70,000 to 75,000 கிட்டே எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் ப்ரைஸஸ் இன்னும் பிராண்ட் ரிவீல் பண்ணல. இந்தியன் ப்ரைஸஸ் எவ்வளோன்னு ஒன்ஸ் ரிவீல் பண்ணோன்னா நான் டெக் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். Asus இந்தியாவில் 8C லான்ச் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஆல் ஆஃப் அ சடன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. Asus உடைய ROG 5S and 5S Pro இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5S and 5S Pro அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் மட்டும்தான். ஹையர் வேரியண்ட்டில் வந்து 5S Pro அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அகைன் Asus அண்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லவே வேண்டாம், பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இது 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்னாப்டிராகன் 888+ கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 6000 mAh பேட்டரியோட வந்து Asus 5S அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB and 12GB ரேமோட கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50,000. அதே 5S Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18GB ரேமோட கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,999 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட போக்கோவுடைய M சீரீஸில் Poco M4 Pro இதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் MediaTek Dimensity 810 ஒரு 5G டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4GB 64GB வந்து 14,999க்கும், 6GB ரேம் வேரியன்ட் 16,999க்கும், 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 18,999க்கும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட போக்கோ லைன் அப்பில் நிறைய பேருடைய ஃபேவரட் அவங்களுடைய X சீரிஸ் தான். இந்த
எக்ஸ் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X4 அதான் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். நேற்று குளோபலில் லிஸ்டிங்காக இருக்குது. முதல்ல அங்கே தான் லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் இந்தியாலையும் ஒரு டீசர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி காட்டி அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இவங்க காட்டியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷனில் ரொம்ப கிளியராக இல்லை. இது என்ன பஞ்ச் ஹோலா இல்லைனா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதுவுமே வந்து கிளியராக இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த டீசர் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ ரியல்மியுடைய GT சீரீஸில் Realme GT2 சீரீஸ் இதுக்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, இது குளோபல் லான்ச் டீசர். மார்ச் 2022 அப்படிங்கிற ஒரு டைம் லைன் போட்டு வந்து இவங்க லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT2 அதுக்கப்புறம் GT2 Pro அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் லான்ச் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைசஸ் இந்தியாலையும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா மாடல் நம்பர் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாலையும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, Narzo 50 இதுக்கான லான்ச் டீசர் வந்து அமேசானில் லேண்டிங் பேஜ் மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Narzo 50 கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். அவுட்லுக் டிசைன் எல்லாம் Realme 8 எப்படி இருந்ததோ அப்படி தான் அமேசானுடைய லேண்டிங் பேஜில் ரிவீலாக இருக்குது. பட் இது 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ Narzo 50யும் கூடிய விரைவில் Realme தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus லைனப்பில் நாளைக்கு OnePlus Nord CE2 லான்ச் ஆகுது. பட் அதோட லான்ச்சுக்கு முன்னாடி OnePlus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டைம் லைனும் ரிவீலாக இருக்குது. இது ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான். அமேசானில் வந்து ஹோலி சேல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டு வந்து OnePlus 10 Pro அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 10 Pro அண்ட் ஹோலி சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி அப்படின்னு சொல்லும்போது மார்ச்சில் தான் வரும். ஸோ மார்ச்சில் வந்து OnePlus 10 Pro லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு வெயிட்டிங் அப்படின்னா OnePlus 10 Proவும் இந்தியாவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, Poco M4 Pro இதை கம்பீட் பண்ணுற வகையில் விவோ தரப்பில் வந்து Vivo V23e இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசரில் லான்ச் டேட் ரிவீல் பண்ணல. பட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 5G டிவைஸாக MediaTek Dimensity 810 அப்படின்னு தெரியுது. அகைன் AMOLED பேனல் கொடுக்குறாங்க. இதுவும் கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25Kல இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காட்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். போன வருஷம் அதிகமாக சர்ச் ஆன காருடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் காட்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் செல் பேக் ப்ரோக்ராம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கௌதம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.